என் பேர் பிரவீன் கிருஷ்ணா. நான் அந்த படத்தில் வதம் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். விபிஎம் கிரியேஷன்ஸோட பேனரில் வின்சிலி சார் ப்ரொடியூஸ் பண்ண அந்த படத்தில் செல்குமார் சார் தான் டைரக்டர் பண்ணுறாங்க. முதல்ல இந்த படத்தில் என்ன அறிமுகப்படுத்தினது என்னோடய மாஸ்டர் ஜாக்கி ஜான்சன் மாஸ்டர் தான். இந்த படத்தோட டைரக்டர் முதல்ல எங்கிட்ட இந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லும் போதெல்லாம் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஆக்சுவலி அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கேரக்டர் தான் நான் இந்த படத்தில் பண்ணுறது. ஏன்னா ஏழைகள்கிட்ட அந்த அளவுக்கு அன்பாக வச்சுருக்கிற கேரக்டர், ஆனால் எதிரிங்கன்னா அடிக்கிற மாதிரி கேரக்டர் தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கேரக்டர் அந்த படத்தில் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் 1990 நடந்த ஒரு ரியல் சப்ஜெக்ட், அதிலேருந்து உருவாக்கின சப்ஜெக்ட் தான். அந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அண்ட் இந்த படத்தில் என்னோட கோ ஆர்டிஸ்ட் அண்ட் என்னோடய படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் அந்த சப்போர்ட்னால தான் எனக்கு நல்லா கேரக்டர் பண்ணுறதுக்கு நல்ல ஹாப்பியாக இருக்குங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மீடியா, இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்வப்னா. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். விபிஎம் ப்ரொடக்ஷன்லேருந்து மதம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்காக நான் வந்திருக்கிறேன். பாடல்கள் மொத்தமாக 5. இதில் ரொம்ப நல்ல பாடல்கள் என்னென்னா இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி குத்துப்பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் மெயினாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் அப்புறமா ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணியிருக்கிறோம். ரொம்ப இந்த படத்தில் நான் ஹீரோயினாக நான் நடிக்க போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வதம்ங்கிற படத்தில் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன், இதில் கலந்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த படத்தில் ஒரு முழுநீள வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். முழுக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நிஜமாக நடந்த கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். இதில் அந்த ஊரில் நடந்த விஷயங்கள், அவர்களுடைய மொழி, இதையெல்லாம் சார்ந்து இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் திரு அருட்செல்வன் அவர்கள் இயக்கியிருக்காரு. அவரும் அந்த ஊரானனால எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. அருட்செல்வன் கதையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கேரக்டர் செலெக்ஷன்லேயும் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணனுங்கிற அந்த புதுமுகம், அவருடைய முகபாவங்கள், அவருடைய முகத்தினுடைய அமைப்பு எல்லாமே இவர்களை இயக்கக்கூடிய அங்கே வாழ்ந்த ஒரு மனிதனுடைய முகபாவத்தோடு அந்த மாதிரி தான் எல்லாரையும் செலக்ட் பண்ணியிருக்காரு. இதில் திரு ரவி விஜய் ஆனந்த்ங்கிறவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு நாட்டுப்புறத்தில் ஒருவரை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய மக்கள் எப்படியெல்லாம் வழிபட்டார்கள்ங்கிற மையமாக வச்சு 2 பாடல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்லூரியை சார்ந்த பாடல் ஒன்று, அந்த பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அதை பண்ணியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு பாடல்களும் விதவிதமாக பண்ணியிருக்காரு. ஃபைட்டு சொல்லப்போனால் இதில் ஃபைட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது சேசிங் ஃபைட், இது 2 மையம் நிறைய இருக்குது. அதனால் ஜான்சன் மாஸ்டர் இது பண்ணியிருக்காரு. யூஷுவல் இந்த ஃபைட்டை விட ரியலிஸ்டிக் ஃபைட்டு எப்படி இருக்கும் அது மாதிரி இது பண்ணியிருக்காரு. இதனுடைய படத்தை தயாரிப்பாளர் வின்சிலிங்கிறவர், அவரும் அந்த ஊரில் உள்ளவர் தான். ஸோ அவரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அப்புறம் கதாநாயகி புது கதாநாயகி. ஸோ மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் த்ரில்லர் ஆக்ஷன் படமாக இருக்கும். இது உங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். நெட் டிவி 4U நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். என்னுடைய பேர் குணாஜிங்க. தென்மேற்கு பருவக்காற்று, மை, கேக்ரான் பக்ரான் படத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிற படம் தான் வதம். இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா இன்றைக்கி பிரசாத் லேபில் நடந்துகிட்ருக்கு. தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோயில், அதை சுற்றி இருக்கக்கூடிய அதில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்துக்கிற படம் தான் வதம். இந்த படத்தை NS அருள் செல்வம் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பாடல்களை முருகன் மந்திரன் எழுதியிருக்காரு. இசை ரவி விஜய் ஆனந்த் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ரவி விஜய் ஆனந்த் யாருன்னா இளையராஜா சாரோட அக்கா பையன். சண்டை பயிற்சியை ஜாக்கி ஜான்சன் அவர்கள் அற்புதமாக பண்ணியிருக்காரு. பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி, தனக்கான அங்கீகாரத்தை எடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போட மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. சட்டக்கல்லூரி படித்த மாணவர்களுடைய பின்னணியான வாழ்க்கை
எதனால் ஒரு சூழ்நிலை அவங்க தள்ளப்படுறாங்க, அது எதனால் ஏன் அப்படின்றத ரொம்ப அழகாக உண்மையாக சொல்லியிருக்காரு டைரக்டர் என்எஸ் அருள்செல்வம். நீங்கள் பெரிய படங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எங்களை மாதிரி சின்ன வளர்கிற நடிகர்களுக்கும் சிறிய தயாரிப்பாளர்கள் படங்களுக்கும் புதிய இயக்குநர்களையும் நீங்கள் ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி நேயர்களையும் நிறுவனத்தையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். இது வதம் படத்தோட இசை வெளியீட்டு விழா. ரொம்ப சந்தோஷமான தருணம். நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன், காமெடி ரோல். அது வந்துட்டு கிடைச்ச விஷயமே ஒரு ஆச்சரியமான விஷயம். பேசிக்கலி நான் ஒரு டைரக்டர். விஜயகாந்த் சார் படம் சுதேசி, கரண் சார் படம் உச்சத்தில் சிவா, இப்போது நியூ பேஸை வச்சு பணம் காய்க்கும் மரம் அப்படின்னு ஒரு முழு நீள காமெடி படம் இதெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பணம் காய்க்கும் மரம் படத்தில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 காமெடி ரோலில் நான் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட ஃபைனல் ஒர்க் நடக்கும்போது என்எஸ் அருள்செல்வம் சார் வந்துட்டு ஸ்டுடியோவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதில் பார்த்துட்டு என்னோடய நடிப்பை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். இவ்வளோ சீரியஸாக இருப்பீங்க, இவ்வளோ காமெடிலாம் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்குள்ளே இப்படி ஒரு காமெடி சென்ஸ் இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிட்டு ஒரு 2 நாள் கழித்து என்ன சொன்னார்னா, வதம் படத்தில் வந்து அந்த காமெடி ரோலை நீங்களே பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ஒரு வெறும் காமெடியான அந்த கேரக்டர் இருக்காது. ஒரு கதையோட மெயின் பாயிண்ட்டு ட்விஸ்ட்டு அந்த கேரக்டரில் தான் இருக்கும். ஒரு சீரியஸ் அண்டர் பிளே இருக்கும், ஆனால் வந்துட்டு அந்த கேரக்டரோட செயலெல்லாம் சீரியஸாக இருந்தாலும் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சு பண்ணுறது வந்துட்டு நீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக பணங்காய்க்கும் மரம் படம் வந்துட்டு பெரிய வெற்றி அடைஞ்சு காமெடியனாக நீங்கள் வந்து வெளியில் தெரிவிங்க. அதன் மூலமாக இந்த படமும் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னாரு. பண்ணியிருக்கேன். படம் வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் அருள்செல்வம் சார் அவங்களுக்கும், என்னை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் வின்சிலி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் நல்ல பேரை கொடுக்கணும். நன்றி, வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ ரசிகர்களுக்கு, நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் ரவி விஜயானந்த், மியூசிக் டைரக்டர். இது என்னுடைய 2வது படம் வதம். என்எஸ் அருள்செல்வம் அவர்களுடைய இயக்கத்தில், வின்ஸ்லி அவர்களுடைய தயாரிப்பில் மிக சிறப்பாக வந்துகிட்டு இருக்க இந்த படம். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ். அது 5 பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஒரு பாடலில் தீம் சாங்கை வந்து எம்எல்ஆர் கார்த்திகேயன் பாடியிருக்காரு. அந்த பாடலில் வந்து முருகன் மந்திரம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப உணர்ச்சிமிக்க ஒரு பாடல். அது சவுத் இந்தியாவில் ரொம்ப பயங்கரமான ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை உள்ளடக்கிய ஒரு பாடல். அது மோகன்தாஸ் அவர்கள் 3 பாடல்கள் எழுதியிருக்காங்க சிறப்பாக. நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். செந்தில் தாஸ், ஹேமாம்பிகா அவங்க ஒரு அழகான ஒரு குத்து சாங் ஒன்று பாடியிருக்காங்க. சுர்மிக்கி அண்ட் யாசின் அவங்க ஒரு காலேஜ் சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப வா நண்பான்கிற ஒரு பாடல். லவ்விகோ லவ்டிகோன்னு செந்தில் தாஸ் ஒரு சாங் ஒன்று பாடியிருக்காரு. ஸோ நான் ஒரு சாங் பாடியிருக்கேன், வெட்டர் வா வெல்கம் போய் வணக்கண்டா வணங்கம் அப்படி சாங். இந்த பாடல்களும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களை எல்லா நேயர்களையும் என்னுடைய வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்கிறேன்.